Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு ரொம்பவே மைல்ட் அண்ட் சாஃப்டான ஒரு டிஃபன் ரெசிபி இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நல்ல பூ மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கிற இந்த இடியாப்பத்தோட கடலைக்கறி நான் பண்ணியிருக்கிறேன். கடலைக்கறிங்கிறது கடலை யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு குருமா மாதிரி. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே நீங்கள் பேர் பண்ணி சாப்பிடலாம். செம்மையாக இருக்கும் இந்த காம்போ. ஸோ வாங்க வீடியோக்கு போய் இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போல்லாம் இடியப்ப மாவு கடையிலேயே ரெடிமேடாக கிடைக்கிது. ஸோ நான் 2 கப் இடியப்ப மாவு எடுத்துருக்கிறேன். பச்சரிசி மாவு இது. கடையில் வாங்குறதாவது நீங்கள் அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். வீட்டில் யூஸ் பண்ணுற மாவாக இருந்தது, வீட்டில் மில்லில் கொடுத்து நீங்கள் பிடிச்ச மாவு இல்லை மிக்சியில் அரைச்ச மாவு அப்படின்னா லைட்டாக வறுத்துட்டு சலிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்காங்க. 2 கப் அளவுக்கு மாவு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். மாவோட பதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புட்டு மாவு மாதிரியே இருக்கணும், நைஸாக இருக்கணும், தறி தறின்னு இருக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாவில் முதல்ல நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டீம்டு ஃபுட்டுங்கிறதுனால யார் வேணாலும் இடியாப்பம் தாராளமாக சாப்பிடலாம். டைஜஸ்ட் ஆகிறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ மீன்வைல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி சூடாக வச்சுருக்கிறேன். நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. இந்த தண்ணி யூஸ் பண்ணி தான் நம்ம மாவை பிசைய போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூடாக இருக்கிற தண்ணி எடுத்து இந்த மாவில் சேர்த்து கிளறிக்கலாம். ஸோ கிளறும் போது இந்த மாதிரி ஒரு உடன் ஸ்பேச்சுலா இல்லாட்டி தோசை திருப்புற அந்த கரண்டி இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும், அதனால சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். புட்டு மாவு நம்ம எப்படி பிசைவோம் அந்த பருவம் தான் இது, அந்த ஒரு பதம் தான் இது. ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணும்போதே ஒரு அரை வேக்காடு இந்த மாவு நல்லா வெந்த மாதிரி ஆகிடும். சுடு தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு பிழியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கலந்தாச்சு. இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிறப்ப மறுபடியும் இதை கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நான் எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிசையும் போது நல்லா ஒட்டாமல் வரும். பிழியறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப வேண்டாம், ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அந்த அளவுக்கு போதும். இப்போ நல்ல மாவை பிசைஞ்சிக்கலாம். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி தான் சப்பாத்தி மாவு பருவம் தான். பாருங்கள், இப்போ கையில் சுத்தமாக ஒட்டவே இல்லை, மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை பிழிஞ்சிக்கலாம். ஸோ இடியாப்பம் பிழிகிற அச்சை என்னோடய இடியாப்பம் ப்ரெஸ் பண்ணுற அந்த நாளி கூட நான் போட்டுட்டேன். மாவு முதல்ல ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஈஸியாக வருதுன்னு. இந்த இடியாப்பத்தோடு நான் இன்றைக்கி காட்ட போகிற குழம்பு பார்த்தீங்கன்னா கடலைக்கறின்னு சொல்லுவாங்க. கொண்டக்கடலை சேர்த்து பண்ணுற குருமா தான் இது. கூட நீங்கள் வெஜிடபிள் குருமா, பச்சை பட்டாணி குருமா, அப்புறம் வெறும் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் சுகர் போட்டு துருவின தேங்காய் சேர்த்து கலந்து சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்கும். மைல்டாக சாப்பிடணும்னு நினைக்கிற அன்னைக்கு அந்த மாதிரிலாம் இது சாப்பிடலாம். நீங்கள் ஸ்டீம்டு ஃபுட்டுங்கிறதுனால எல்லாருக்குமே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ நான் இடியாப்பம் வேக வச்சுட்டேன். பக்கத்துலேயே குழம்பு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு சின்ன குக்கர் எடுத்துருக்கிறேன். குக்கர் சூடான உடனே இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தாளிக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு காஞ்ச மிளகாய், இதெல்லாம் சேர்த்துட்டு கடுகு வெடிக்கிற வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரீன் பீஸ் இருக்குல்ல, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் ராஜ் எல்லாமே நீங்கள் குருமா மாதிரி பண்ணலாம். எல்லாமே நல்லா தான் வரும் உங்களுக்கு.
பட் இந்த ஒவ்வொரு கடலையும் வேகிறதுக்கான டைம் வந்து மாறுபடும். ஸோ இப்போ இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும்லாம் இல்லை, கொஞ்சம் தின் ஸ்லைசஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பிடி கறிவேப்பிலையும் கொத்தமல்லியிலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்பீட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்ல ப்ரௌன் ஆகணுங்கிற மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் பேல் பிங்க் கலர் மாதிரி ஆகும்ல, கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் ஆகிற மாதிரி இருக்கும்ல, அந்த வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கங்க. ஏன்னா நம்ம குக்கரில் விசில் தான் வைக்க போகிறோம், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதோட 2 பழுத்த தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு பேசிக்கான குழம்பு தான், புட்டுக்கு கூட இதை சேர்த்து சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இது ஒரு சைடில் குக் ஆகிட்டு இருக்கட்டும். மீன்வைல் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ஃபஸ்ட் பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல பஞ்சு மாதிரி வந்திருக்குது, ஒட்டாமல் உதிராமல் சூப்பராக வந்திருக்குது. இதை வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்ச் நம்ம பிழிஞ்சிக்கலாம். மீன்வேல் பார்த்தீங்கன்னா தக்காளியும் ஓரளவுக்கு நல்ல சாஃப்டாக வந்துருச்சு. இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா மறுபடியும் வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கொண்டக்கடலையை நல்ல தண்ணியில் ஊற வச்சு ஒரு 3 விசிலுக்கு அரை வேக்காடாக வேக வச்சு எடுத்துருக்கிறேன். ஸோ அரை வேக்காடாக வேக வச்ச கடலையை தான் நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் ஊற வச்சு அப்படியும் சேர்த்துக்கலாம். அரை வேக்காடாக வேக வச்சுட்டு சேர்த்தேங்க அப்படின்னா அந்த மசாலாலாம் கடலையில் நல்லா இறங்கி வரும், அது வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் டைரெக்டாக சேர்த்தீங்கன்னா ஒரு 7 விசில் 8 விசில் வைக்க வேண்டி வரும். இப்படி சேர்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 விசில், அதுக்கப்புறமா ஒரு 4 விசில் கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ கடலையை வந்து ஒரு நிமிஷம் நல்லா இந்த மசாலாவோட பிசைஞ்சு விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய், ஒரு காக்கப்பளவு தேங்காயில் ஒரு 5 காஞ்ச மிளகாவை சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் காஞ்ச மிளகா தேங்காய் கூட அரைக்கலை அப்படின்னா நம்ம மசாலாலாம் சேர்க்குறப்பவே மிளகாத்தூள் வந்து தனியாக சேர்த்துக்கங்க. பட் இப்படி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான் நான் இப்படி செய்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிடுங்க. கொஞ்சம் தேங்காயோட வாசனை போய் வர்றப்ப இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சிலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த குழம்போட கன்சிஸ்டன்சியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். ஈவன் ரைஸ்க்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், ஏன்னா வெங்காயத்தை சேர்த்தேன். இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உப்பை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. கரெக்டாக 4 விசில் வைக்க போகிறேன். நீங்கள் அப்படியே ஊற வச்சு சேர்க்குறதா இருந்தால் நான் முன்ன சொன்ன மாதிரி 7லேருந்து 8 விசில் வைங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ விசில் அடங்கிடுச்சு, எடுத்துக்கலாம். ஸோ இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல திக்காக இருக்குது, அருமையாக வந்திருக்குது, கமகமான வாசனையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ எங்கள் டின்னர் ரெடி ஆகிடுச்சு. இடியாப்பம், நல்ல பஞ்சு மாதிரி இருக்கிற இடியாப்பமும் இந்த கடலைக்கறியும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வழக்கம் போல் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் மறக்காதீங்க. மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் மீட் பண்ண வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.